ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்து ஸ்டைலில் மொச்சக்கொட்டை போட்ட கருவாட்டு குழம்பு சூப்பராக எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. எங்கள் பாட்டி சொன்ன ரகசியம் தாங்க இது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து 2 தட்டிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல நான் காய் சேர்த்து தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் தான் நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு செய்யும்போது கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம மசாலாவும் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தக்காளியை எண்ணெயில் வதக்கக்கூடாதுங்க. இது மாதிரி புளியில் கரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நல்லா கரைச்சியாச்சு. இப்போ இதில் நான் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன்னா. நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். எங்கள் பாட்டியெல்லாம் இந்தமாரி தான் கருவாட்டு குழம்பு செய்வாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக. பாருங்கள், கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. சீக்கிரமாகவே இந்த குழம்பு செஞ்சிடலாம். இதில் நான் இப்போ மொச்சக்கொட்டை சேர்க்க போகிறேன். மொச்சக்கொட்டை நான் பார்த்திங்கன்னா இது காஞ்ச மொச்சக்கொட்டை. அதனால இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய். கண்டிப்பாக இதுமாதிரி பீர்க்கங்காய் மொச்சக்கொட்டையெல்லாம் கிடச்சிச்சின்னா இதுமாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குதுங்க இந்த குழம்பு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போது சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு உப்பளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. கத்திரிக்காய் பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சேர்த்துருக்க மொச்சக்கொட்டை ஆல்ரெடி வேக வச்சதுனால இது சீக்கிரமே வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்க்கலாங்க. எனக்கு இன்றைக்கி திருக்க கருவாடு தான் கிடச்சிச்சு. பீஸாக இருக்கும்ல, அதுதான் நான் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு எல்லா கருவாடுமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் இதுக்கு தேவையான மிளகு பூண்டு இடிச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு இதுமாரி ஒரு சின்ன உரல் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கண்டிப்பாக மிளகு கொஞ்சம் அதிகமாக சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா இடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சிக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குறப்பாக இல்லாமல் பார்த்து இடிச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுங்க, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து தோலோடவே இடிச்சுக்கலாங்க. இதை உரிக்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம். ஆனால் ஃபைனலாக இது மாதிரி பூண்டு சேர்க்கணும். இதையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போது நல்லா பூண்டையும் மிளகையும் இந்தளவுக்கு நைஸாக இடித்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா நம்மளுக்கு கொதிஞ்சு வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு காயெல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹீட்டிலே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
அதை சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மண் சட்டிங்கிறதுனால அந்த ஹீட்லேயே கொஞ்சம் அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது நல்ல ஒரு மணமாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான வாசனையாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் என்னோடய பாட்டி வந்து செய்வாங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். சுட சுட சாத்தில் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதேமாரி காயெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நான் சைடிஷ் பார்த்திங்கன்னா வெறும் அப்பளமும் மோர் மிளகாய் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.